இன்றைய இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற பக்த ஆஞ்சநேய பெருமானின் அலங்கார திருவிழாவின் 5ஆம் திருவிழா. இந்த சமயத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏன் இந்த ஆலயத்தில் கூடுதலான காணொளி வருகின்ற என்றால், எனது இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும் போது இந்த ஆலயத்தின் கொடியேற்ற திருவிழாவில் இருந்து தான் ஆரம்பித்தேன். ஆனபடியால் எனக்கு இந்த கோயில், அதாவது இந்த கோயிலும் பக்கத்து அருகாமையில் இருந்தது, இப்பொழுதும் அருகாமையில் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கின்றது. ஆகவே ஊருக்குள் நீங்கள் பார்த்தீர்கள்னால், நீங்கள் எங்கு செல்லும் போதும் ஊருக்குள் பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலை தான் கும்பிட்டு செல்வீர்கள். அதே போல தான் இந்த கோயிலும் எனக்கு பக்கத்திலே இருக்கின்றது. ஆகையால் நான் அடிக்கடி அந்த கோயிலுக்கு செல்வதுண்டு. ஆகவே இந்த சண்முக பெருமானின் இந்த கோயில் எனக்கு மிகவும் பிடித்தது. ஆகையால் தான் நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவதுண்டு. இங்கே உள்ள இந்த திருவிழாக்கள், கந்தசட்டி போன்ற காணொளிகள் உங்களுக்கு நான் அடிக்கடி போடுவதுண்டு. பல பேர் நினைக்கலாம், ஏன் இந்த கோயிலில் இவர் அடிக்கடி காணொளி போடுகிறார்கள் என்று. அதற்கான ஒரு விளக்கத்தை தருவதற்காகத்தான் இங்கே நான் சொல்லுகின்றேன். இருந்தாலும் கூட நான் டொரண்டோவிலே கூடுதலான ஒரு சில கோயில்களை தவிர மற்ற கோயில்கள் அனைத்தையும் உங்களுக்காக தந்திருக்கின்றேன். இங்கே பார்த்தீர்களானால் ஒரு சிறிய அரச மரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. வருங்காலத்தில் இதற்கும் என்ன நிலையோ. நமோ பிரம்மணே போகமும் திருவும் புணர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்றறி உண்ணாகுமானை வெளிவந்த வீரானை அன்னம்பை கும்பயற்பலனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே தென்னிலாமலந்த வேணியாயுந்தன் திருநடங்கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த விரவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குறித்து பண்ணினார் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தாரு வான்முகில் விளையாகுவைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவினால் உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி நல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பல மரணோ பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிற்றவேசம் ஸ்ரீ சண்முகநாத
வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்தமர்ந்து கேட்டிடுவாரா? 10 வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்தமர்ந்து கேட்டிடுவாரா? துக்கத்திலே கண்ணீர் துடைத்திடுவாரா? துக்கத்திலே கண்ணீர் துடைத்திடுவாரா? ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா, இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா, இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. 10 வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்தமர்ந்து கேட்டிடுவாரா? சுற்றி வந்து மானது ஏதுமில்லை. போகாத ஊருமில்லை, வேண்டாத தெய்வமில்லை, ஆனவரை சுற்றி வந்து ஆனது ஏதுமில்லை. கனடாவின் ஹனுமனிடம் என் குறையை சொல்லி வைத்தேன். என்ன இது ஆச்சரியம், என்னை அவர் வாழ வைத்தார். கனடாவின் ஹனுமனிடம் என் குறையை சொல்லி வைத்தேன். ஆச்சரியம், என்னை அவர் வாழ வைத்தார், இன்னருளில் திளைக்க வைத்தார். ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா, இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா, இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. 10 வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்தமர்ந்து கேட்டிடுவாரா? கண்ணாடி கூண்டில் நிற்கும் சேலை கடை பொம்மை போல பெண் பார்க்க நின்றிருந்து மணமாலை கூடவில்லை. கண்ணாடி கூண்டில் நிற்கும் சேலை கடை பொம்மை போல பெண் பார்க்க நின்றிருந்து மணமாலை கூடவில்லை. மனதால் என்னை நோக வைத்தார். கனடாவின் ஹனுமானே தருணம் என்று ஓடி வந்தேன், மணவாழ்வு தந்தெனது சந்ததியும் தழைக்க வைத்தார். கனடாவின் ஹனுமானே சரணம் என்று ஓடி வந்தேன், மணவாழ்வு தந்து எனது சந்ததியும் தழைக்க வைத்தார். ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா, இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா, இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. 10 வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்தமர்ந்து கேட்டிடுவாரா?
கட்டி வேதனையை சொல்லி வைத்தேன் தோல்விகளை தோற்கடித்து என்னை வெற்றிப்படி ஏற வைத்தார். ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. 10 வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்து கேட்டிடுவாரா? 10 வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்து கேட்டிடுவாரா? துக்கத்திலே அணுங்கண்ணீர் துடைத்திடுவாரா? துக்கத்திலே அணுங்கண்ணீர் துடைத்திடுவாரா? ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. ராமா ராமா ஸ்ரீ ஜெய ராமா இணையாடும் ஹனுமானே ஹனுமந்தா. 10 வாரம் தொடர்ந்து வந்து நீ விளக்கு ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடுவாரா? இல்லை பக்கத்திலே வந்து கேட்டிடுவாரா? तस्मात्मा एतस्मादात्मन आकाशशम्भूतः आकाशात् वायुः वायोरग्निः अग्नेरापः अद्य पृथिवी पृथिव्या ओषधय ओषधीभ्योऽन्नम् अन्नात् पुरुषः शवायेज पुरुषोन्नरसदमयः तस्येदमेव शिरः अयं दक्षिणपक्षः अयमुत्तरपक्षः अयमात्मा इदं बुद्धं प्रतिष्ठा ददप्ये श्लोको भवति हरि ओम्. हरि ओम महति नमः सस्यमंगल श्री भक्त हनुमत श्री आंजनेय स्वामी अलंकारोत्सव पंचम दिवस सायंकाल विशेष वसंत मंडप पूजा काल जमगे मंत्रलोभ तंत्रलोभ क्रियालोभ नीनाद्रिः विस्मृति वृत्य प्रयुक्ताः सर्वे दोषाः सद्य एव भूजाश्रुति भवन्तो महान् दोग्नन्द अस्य देवालयस्य यजमानानां सककुटुम्बानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुर आरोग्यानाम् अभिवृद्धिसिद्ध्यर्थं भूजाश्रुति भवन्तो महान् दोग्नन्द अस्य देवालयस्य अलङ्कारोत्सव
ஆஞ்சநேயர் கோயிலின் அலங்கார திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், சனிக்கிழமை தேர் திருவிழாவும், அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் நடைபெற இருக்கின்றது. இங்கே கனடாவில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் இந்த 3 தினங்களும் விசேஷமாக நடைபெற இருக்கின்ற இந்த திருவிழாவுக்கு வந்து இந்த பக்த ஆஞ்சநேயரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சனிக்கிழமை விசேஷமாக காலை 11 மணிக்கு ஆஞ்சநேய பெருமான் தேரிலே வந்து வெளி வீதி வருகின்ற அந்த அருட்காட்சி நடைபெற இருக்கின்றது. அனைவரும் வந்து இந்த சண்முகநாத சுவாமியில் உள்ள பக்த ஆஞ்சநேயர் தேர் திருவிழாவிலே சப்பரம், தேர், தீர்த்தம் 3 தினங்களும் விசேடமாக நடைபெற இருக்கின்ற இந்த திருவிழாக்களிலே கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முத்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தமதாசன குணநேயா ஒப்பிலா மாமணி கிரிவாச வித்தக ஞானத்தின் திதிபாலா வெற்றி வேலாயுத பெருமாளே. பார்வதி பதையே. எல்லாம் வல்ல கனடா சண்முகநாத பெருமான் ஆலயத்திலே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல சண்முகநாத பெருமானுடைய அருள் கிடைத்து சகல செல்வங்களும் பெற்று நெடுவழி வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, தொடர்ச்சியாக ஆலயத்திலே ஆஞ்சநேய பெருமானுடைய அலங்கார உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 5வது நாள் உற்சவமானது மிகவும் சிறப்பான முறையிலே குறிப்பிட்ட நேரத்திற்கு உபயகாரர்கள் அனுசரணையுடன் ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த உபயங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று உற்சவம் நடைபெறுகின்றது. உபயகாரர் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியையும் கூறிக்கொண்டு, வருகின்ற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி ஆஞ்சநேய பெருமானுடைய சப்பர திருவிழா. இந்த சப்பர திருவிழா வெளிவீதியிலே ஆஞ்சநேய பெருமான் செல்வதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்றைய தினம் மாலை அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்று சரியாக 7 மணிக்கு வசந்த மண்டப பூஜை நடைபெற்று சுவாமி எழுந்தருளி வெளிவீதி சென்று எல்லோருக்கும் அருட்காட்சி கொடுக்க இருக்கின்றார். எல்லோரும் வந்து இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய நடைபெறுகின்ற உற்சவங்களில் கலந்து எல்லோரும் ஆஞ்சநேய பெருமானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு, மறுநாள் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்று சரியாக 11 மணிக்கு தேர் திருவிழா. இந்த தேரும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், முருகப்பெருமானுடைய உற்சவங்களிலும் வெளி வீதி சென்றதன் போல் இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய உற்சவமும் வெளி வீதி செல்லம் இருக்கின்றது. ஆகவே எல்லோரும் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு, மறுநாள் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு தீர்த்தோற்சவம். இந்த தீர்த்தோற்சவமும் எமது ஆலயத்திலே வெளி வீதியிலே மிகவும் பெரிய தீர்த்த தடாகத்திலே நடைபெற இருக்கின்றது. இந்த நாட்களில் ஆலயத்தில் பகல் இரவு எல்லா நேரங்களிலும் சிறந்த அன்னதானங்கள் எல்லாம் இருக்கின்றது. இங்கே எல்லோரும் வந்து இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய உற்சவத்திலும் கலந்து முருகப்பெருமானுடைய அனுக்கிரகத்தையும் பெற்று உங்களால் என்ற
உதவிகளை செய்து உபயங்களோ இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய தேர் திருவிழா பொது உபயமாக இருக்கின்றபடியால் அதிலும் கலந்து ஆஞ்சநேய பெருமானுடைய வடமாலை சாத்தி அதற்கும் ஆஞ்சநேய பெருமானுடைய அருளை பெற்று எல்லோரும் சகல செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக வெள்ளி சனி ஞாயிறு மிகவும் சிறப்பான உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் கலந்து உங்களுடைய அயலவர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் கூறி இந்த உற்சவத்தில் கலந்து சிறப்பிக்குமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டு எல்லோரும் ஆஞ்சநேய பெருமானுடைய அருளை பெற்று சகல செல்வங்களும் பெற்று நூடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டுள்ளார். நவர்பா ஆர்பதி பதையே.